வணக்கம் விவசாய சொந்தங்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோத்ரேஜ் கம்பெனிலேருந்து அசிக்கடா அப்படிங்கிற ஒரு மருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஏரியாவில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, கோயில்பட்டியில். இந்த மருந்து பேர் வந்து அசிக்டேடா இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. அது என்னென்ன யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு மருந்து, என்ன இதுக்கு பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணலாம், என்ன பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இதை எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா விவசாய சொந்தங்களே? இது பேர் வந்து கோத்ரேஜ் கம்பெனியில் அசிக்டேடா அப்படின்னு ஒரு மருந்து. இது என்னென்ன ரேடியேஷனில் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்ப்போமா? இது வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம்னா, முள்ளங்கி பயிறு, காணப்பயிறு வந்து நம்ம மக்காச்சோளத்தில் வந்து அதிகமாக வரும். நம்ம ஏரியாவில் மக்காச்சோளம் வந்து அதிகம். நம்ம கோயில்பட்டியிலேருந்து தான் நம்ம பேசுகிற மருந்து கடை வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து அதிகம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாட்டில் யூஸ் பண்ணலாம், இது இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு அடுத்த மாதம்தான் வரும். இப்போ வரைக்கும் இன்றைக்கி கோயில்பட்டியில் பத்மில்லா மண்டபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பயன்பாடு வந்து இந்த களை வந்து 2லேருந்து 4 இலைக்குள்ளே இருக்கணும். எந்த களையும் நம்ம எப்படி சொல்கிறது, எல்லா வகையான களை, கீரைப்புல், பொன்னாங்கண்ணி கீரை, சாரணத்தி, கோரை, தேங்காய் பூடு, இதுதான் சாகும் அதுதான் சாகுன்னு அப்படின்னு கிடையாது. இதில் எல்லா வகையான மலைகளையுமே செத்து போகும் இந்த மருந்து, பார்த்துக்கோங்க. இது வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது லான்ச் ஆகி நமக்கு வந்தால் தான் தெரியும். டெமோ கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். டெமோவில் வந்து அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இந்த மருந்து வந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்போ சந்தைக்கு வரும்னா அடுத்த மாதம்தான் வரும். இந்த மருந்து வந்து நல்லபடியாக விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகும் சொல்கிறாங்க. அது வந்தால் தான் தெரியும் அது என்ன விதத்தில் பயனில் இருக்குது, எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து இந்த மருந்து வந்து என்ன ரேட்டு எதுவுமே அவங்க சொல்லலை. சரியா? இது எல்லா வகையான களையும் சாகும், ஆனால் நல்ல ஈரப்பதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 3 வகையான இது சொல்கிறாங்க. என்னென்னா 150 லிட்டரு தண்ணி, குறைஞ்சது 150 லிட்டரு தண்ணியில் தான் அடிக்கணுமா, 150 லிட்டருக்கு தண்ணி குறையாமல் அடிக்கணுமா. அது போக இது வந்து 3 மருந்து, இது பொடி, லிக்விடு, பேஸ்ட்டு. இது அசிட்டேடாங்கிறது 100 ml பொடி வந்து அது ஒன்று. அது போக வந்து 400 ml பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1/4 கிலோ வந்து இது அட்டட்டாப் சொல்லுவாங்கள்ல, அந்த பொடி. அது எல்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பயன் தருது. ஆனால் டெமோ கொடுத்தாங்க. அது டெமோவில் வந்து எல்லாமே அந்த 4-5 இலையில் இருக்கும்போது சுத்தமாக காலியாகிடுச்சு. நல்ல ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கணும். இது மருந்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் தெரியும். எல்லா விவசாய சொந்தங்களும் நம்ம